நம்ம வந்து ஹாஸ்டல்ல இருந்து ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் பைக் டாக்ஸியில். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. பாருங்க ஏதோ சாக்லேட்லாம் இருக்குதுங்க. 250 ரூபாயா? ஹெர்ஷீஸ் நகெட்ஸ் 250 ரூபானா நேபாளி காசுக்கு அநியாயத்துக்கு விலை சொல்கிறாங்க. 300 ரூபா அப்படின்னா நேபாளி காசுக்கு, இலங்கை காசுக்கு ஒரு 800 ரூபா வரும். கையில் இருந்த போர்டிங் பாஸையுமே வாங்கிட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏதோ இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பிரியாணி நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சாலட் தாங்க ஒரே கசப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ. காது தான் பயங்கரமாக அடைச்சிக்கிடுச்சிங்க. நானும் ஒரு 2 நிமிஷமான நின்றுட்டு இருக்கிறேன். என்னோட பேக்கை மட்டும் காணுங்க, எங்கன்னு தெரியல. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளம் நாட்டினுடைய தலைநகரம் காத்மண்டுவில் தாங்க இருக்கிறோம். நேபாளத்தை ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி முடிச்சுட்டு இப்போ திரும்பியுமே இந்த தலைநகரத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நமக்கு நேபாளத்தில் கடைசி நாளுங்க. இங்கேருந்து நான் கிளம்ப போகிறேன். அடுத்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு நாடாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து எனக்கு வந்து டைரெக்டாக போகிறதுக்கு ஃப்ளைட்டு கிடைக்கலங்க. வீசா கிடைச்சிருச்சு. ட்ரை பண்ணி எப்படியோ வீசா எடுத்துட்டேன். பார்க்கலாம். இப்போ அப்படியே ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்ப கிளம்ப போகிறோங்க. இப்போ நம்ம வந்து ஹாஸ்டல்ல இருந்து ஏர்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறோங்க பைக் டாக்ஸியில். ஸோ திஸ் இஸ் த டிபார்ச்சர் டெர்மினல். Yes, I guess so. Okay. So my ticket says it's Terminal 1, I think. Terminal 1? Okay. What's that? I think this is the way to go. You can drop me there. Yeah, okay. I'll find. நம்ம வந்து முதல்ல டெர்மினலுக்கு தாங்க போகணும். ஓகேங்க, நம்ம வந்தாச்சு திரிபுவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. அதனால உள்ளூர் மக்களும் இங்கே இருப்பாங்க. ஒரே ஒரு டெர்மினல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த ஏர்போர்ட்டில். போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. அப்படியே உள்ளே வந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. ரொம்ப சின்ன ஒரு ஏர்போர்ட்டு தாங்க, ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, கேட்டு எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது? 12:15 ஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். இவங்க எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் தாங்க. பெங்களூர் போகிறாங்க போல இருக்குது. ஒரு 100-150 பேர் வந்துருக்காங்க. ஏர்போர்ட்டே நிறைஞ்சு போச்சுங்க. ஏன்னா அந்தளவு சின்ன ஒரு ஏர்போர்ட்டு தான். நான் கேட் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேங்க. நான் இவ்வளோ நேரமாக இமிக்ரேஷனுக்கு போகாமல் போர்டிங் பாஸை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துருக்குறேங்க. அட கடவுளே. இருங்க, இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வரேன். இப்போது செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்குது. பார்க்கலாம் ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் ஏதோ சாக்லேட்லாம் இருக்குதுங்க. 250 ரூபாயா? ஹெர்ஷீஸ் நகெட்ஸ் 250 ரூபானா நேபாளி காசுக்கு. பவுண்டி வந்து 200 ரூபா அப்படின்னா இலங்கை காசுக்கு 500 ரூபாங்க இந்த சாக்லேட்டு. வேறு என்ன இருக்குது? ஸ்னிக்கர்ஸ் இருக்குது. எவ்வளோ அது? 200 ரூபா. இதுவும் 500 ரூபா. டாப்லர் ஆனர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாப்லர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு 1200 ரூபாங்க. வேறு என்ன இருக்குது? லாக்கரா 700 ரூபாங்க இந்த வேப்பர்ஸு. 300 ரூபா. இதெல்லாம் பயங்கரமாக விலையாக இருக்குதுங்க. ஏர்போர்ட்டில் வளமே அப்படி தான் இருக்கும். இது இந்தியன் சாக்லேட்லாம் இருக்குது. டைஜஸ்டிவ் 700 ரூபா. இன்னும் 2000 ரூபா வரும் இலங்கையில். இது என்னது? ஹல்வா மாதிரி இருக்குது. 800 ரூபாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா அந்த மாதிரி வரும். ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா மிச்சம் 1000 ரூபாய் கிட்டக்க கையில் இருக்குது என்கிட்ட நேபாளி காசு. அதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம். இல்லைன்னா இலங்கையில் அந்த காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. இவருங்க ஞாபகார்த்தமாக இந்த மாதிரி எதுவும் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்க, மிச்சம் இருக்க படத்துக்கு என்ன வாங்கலாம் சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியாக ஏதோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேட்ச் பார்த்தேங்க, நேபாள் ஃப்ளாக் போட்ட மாதிரி. இதை வந்து நம்மளோட ட்ரெக்கிங் பேக்கில் பின்னாடி வச்சுட்டு அப்படியே அயன் பண்ணி விட்டோம்னா ஒட்டிக்கும். இப்போ நேபாளுக்கு வந்துருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு அடையாளம் மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு சாண்ட்விச் வாங்கினேங்க. இதோ பாருங்கள், அநியாயத்துக்கு விலை சொல்கிறாங்க. 300 ரூபா
என்ன நேபாளி காசுக்கு இலங்கை காசுக்கு ஒரு 800 ரூபா வரும். சும்மா ஒரு சிக்கன் சாண்ட்விச்சு தாங்க. நானும் விஷயம் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல, மிச்சம் இருந்த காசு அப்படிங்கிறனால அதில் வாங்கிட்டேன். நேபாள் ஏர்போர்ட் மட்டும் இல்லை, எல்லா ஏர்போர்ட்லேயும் அப்படி தான் போட்டிருக்குது. ஆனால் கொஞ்சம் எமோஷனலாக இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, நேபாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் தான் அதுக்கு காரணம். ரொம்ப அன்பாக பழகினாங்க. திரும்பியும் வருவேன். திரும்ப வந்தேன்னா கண்டிப்பாக ட்ரெக்கிங்க்கு தான் வருவேன். அதாவது எவரெஸ்ட், அன்னபூர்ணா இது மாதிரி ஏதாவது ஒரு பேஸ் கேம்ப் ட்ரெக்கிங்க்கு தான் கண்டிப்பாக வருவேன். பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க கேட்டை. அந்த ஷட்டில் பஸ்ஸில் ஏற்றி கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே திரும்பியுமே டெர்மினலுக்குள்ளேயே அனுப்பிவிட்டாங்க. கையில் இருந்த போர்டிங் பாஸையுமே வாங்கிட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏதோ இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் டிலே ஆக போகுதுன்னு தெரியலங்க. ஒரு வழியாக 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பியுமே போர்டிங் பாஸை கையில் கொடுத்துட்டு போர்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நானும் அதில் புக் பண்ணேன். ஆனால் இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆஸ்திரேலியா போகிறதுக்காக வராங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து டிரான்சிட்டில் இருந்துட்டு அங்கேருந்து வேறு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் வராங்க. அவங்களாம் எப்படி திரும்ப சரியான டைமுக்கு போவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட ஏர்பஸ் A320 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டு, UL 182 அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்தது இதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான், பட் ஆனால் இதே ஃப்ளைட்டு கிடையாது. இவ்வளோ நேரமாக ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம், இன்ஜினியரிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னான்னு தெரியல. சேஃபாக கொண்டு போய்ட்டு இறக்கி விட்டாங்கன்னா சரி. அதோ பாருங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லேண்டிங் கியரில். அங்கே ஃப்ளைட்டு போயிட்டுருக்குது. இதுக்கு யாரும் கிடையாது. நம்மளோட சீட்டு வந்து 17F விண்டோ சீட்டு தாங்க. வரும்போது விண்டோ சீட்டு கிடச்சி, அது நான் புக் பண்ணி எடுத்தது. ஆனால் இப்போ கிடச்சது வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஒரு மாதிரி உள்ளே வந்தாச்சுங்க. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டு. Lima चिज हुन्छ बुवा 17F. Here? Okay. Excuse me, no. வியூ நல்லா கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் அதை பாருங்கள், ரெக்கைக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்குறோம். பரவாயில்லைங்க, இந்த சீட்டு கிடைச்சது பெரிய விஷயம், விண்டோ சீட்டு. हजुर चढ्यो सर, प्लेन चढ्यो है, चढ्यो ल है, दामी सर दामी। हजुर के सर ए पढ्नु अहिले होइन, अलिक पछि है, उडेको छैन, मान्छे चढ्दैछन् सबै हो त। ए ल ओके हस् सर, ल ल ल अहिले गर न एकछिन उठ्ला।
இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு மாதிரி இன்னொரு ஏர்பஸ் A320 நிற்கிது. அது வந்து நேபாள் நாட்டுக்கு சொந்தமான ஹிமாலயன் ஏர்லைன்ஸோட ஃப்ளைட்டுங்க. அமர்ந்த வண்ணம் ஆசனப்பட்டியை பூட்டுங்கள், உயிர் பாதுகாப்பு சட்டை உங்கள் இருக்கையின் கீழ் உள்ளது அப்படின்னு சொல்லி தமிழில் போட்டிருக்கிறாங்க. விமானத்தில் இருக்கும் உங்கள் அனைவரையும் எமது வான்வழி விமானத்துக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் தற்பொழுது கிளம்பு நோக்கி புறப்படுகின்றோம். இப்பயணம் 3 மணி 30 நிமிடங்கள் செல்லும். எமது பிளாஸ்மா மற்றும் உங்களில் அடிக்கடி பயணம் செய்வதனை மீண்டும் சந்திப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விமானத்தை தாமதத்திற்காக மன்னிப்பை கோருகின்றோம். இந்த விமானத்தை பாதுகாப்பு அறிவுறுத்தலுடன் உங்கள் கவனத்தை வென்றுகின்றோம். மேலும் இந்த விமானத்தை புயற்பட செய்யப்பட்டுள்ளது. உங்கள் அனைவருக்கும் பிரபலமான பயணமாக வாழ்கின்றோம். நன்றி. வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. அதனால இன்னுமே டேக் ஆஃப் பண்ணலை. கொஞ்ச நேரமாக டேக் ஆஃபை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொன்னாப்புல. மழை விட்டதுக்கு அப்புறமா தான் டேக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Your life vest is under your seat. Take it out and slip it over your head. Pass the strap around your waist, insert the fitting into the buckle and tighten by pulling the strap. Do not inflate the life vest inside the aircraft as this will impede your exit. As you leave the aircraft, inflate the life vest by pulling the red tab sharply downwards. Should the vest not inflate immediately, blow into the rubber tubes. For infants under 2 years of age, special life vests are provided. Please be informed that the life vest is a mandatory piece of equipment provided for every passenger. It is an offense to remove this item from the aircraft. ஒரு வழியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மழை விட்டுருச்சுங்க. இப்போ ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. டேக் ஆஃப் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு வருதுன்னு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 250-300 km/h ஸ்பீடில் போயிட்டு தான் ஃப்ளைட்டு மேலே ஏறும். இங்கே கீழே காட்டுறது வந்து MPH, அதாவது மைல்ஸ் பர் ஹவர் வேகம். கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு 300 கிலோமீட்டர் 320 கிலோமீட்டர் வேகத்தில் இப்போ நாம் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கீழே வந்து காத்மண்டு சிட்டியினுடைய ஒரு அழகான வியூவை பார்க்க முடியுதுங்க. அந்த கட்டிடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் லஞ்சுக்கு மீல்ஸுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இந்த முறை வந்து நமக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸ்பூனு, நைஃபு, ஃபோக்கு, இந்த கட்லரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன பாக்கெட்டில் ஸ்ரீலங்கன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி ஒரு டிஷ்யூ, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன், சுகர் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்கெட்டில் வந்து மில்க் இருக்குதுங்க. டீ இல்லைன்னா காஃபி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஏதோ சின்னதாக சாலட் மாதிரி ஒரு கப்பில் கொடுத்துருக்குறாங்க. மரக்கறி என்னென்னவோ போட்டிருக்குது, என்னன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பழங்கள் இருக்குது, அன்னாசி, பப்பாசி எல்லாம் இருக்குது. இப்போ சாப்பிடலாம். இந்த பிரியாணி நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சாலட் தாங்க ஒரே கசப்பாக இருந்துச்சு. நல்ல வேளை ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு சமாளிச்சிட்டேன்.
நல்லா லஞ்சை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எலும்பி பார்த்தா வியூஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக சூரியன் அஸ்தமனம் ஆகிற டைமில் மேலே பறந்துட்டு இருக்கிறோம். கீழே வந்து கடலை பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவுக்கு மேலே தான் பறந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த மாநிலம்லாம் தெரியலை. அங்கங்கே குட்டி குட்டியாக தீவுகள் எல்லாம் தெரியுதுங்க. இந்தியாவுக்கு பக்கத்தில் தீவே கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய கோள வடிவத்தை பார்க்க முடியுது பாருங்க. அந்த கோணரில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் அப்படியே தெரியும். சூப்பராக இருக்குது. எல்லாருமே இந்த பக்கம் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு. Ladies and gentlemen, as we shall be landing shortly at Bandaranaike International Airport, Colombo, we once again would like to say thank you for flying Sri Lankan Airlines, and it is indeed a pleasure. We hope we shall see you again soon. On behalf of Sri Lankan Airlines, I bid you goodbye. Ayubowan. Ticket decision 12:05. Okay. இப்போ கொழும்புக்கு மேலே தான் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது. கீழே அந்த லைட்ஸ்லாம் தெரிகிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லேண்ட் ஆயிடுவோம். இந்த ஃபுட்டேஜை வந்து நான் அப்படியே ரோவாகவே வைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். Telephone tower. It is very near. Hi, Boa. Thank you. இங்கே வந்து ஷட்டில்லாம் கிடையாதுங்க. டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. சூப்பரில். காது தான் பயங்கரமாக அடைச்சிக்கிடுச்சிங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நேபாள் போகும்போது வந்த டெர்மினல் கிடையாதுங்க. இது அரைவல் டெர்மினல். இலங்கையில் வந்து 2 டெர்மினல் இருக்குது. இது பாருங்க, ட்ராவலேட்டர் இருக்குதுங்க. அது நம்மளே நடந்தே போயிடலாம். அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். அப்படியே போயிட்டு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. அரைவல் டிரான்சிட். இப்போ பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து வந்துட்டோன்னு. இடைத்தங்கள். ஓ, டிரான்சிட்டுக்கு தமிழில் இடைத்தங்களா?
இப்படி உள்ளே வந்தவனைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை வச்சுருக்குறாங்க. நம்ம லெஃப்ட்டு தான் போகணும். இந்த வரைக்கும் பாருங்கள் இமிக்ரேஷன். இருங்க நான் அதை முடிச்சுட்டு வரேன். இப்போ நம்மளோட செக்இன் லக்கேஜை கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. பெல்ட் நம்பர் 1 தான் வர்ற மாதிரி போட்டிருந்தாங்க அந்த இடத்துல ஸ்க்ரீனில். ஆனால் எங்கேயுமே காணுமே. எங்கே இருக்குது? நானும் ஒரு 2 நிமிஷமான நின்றுட்டுருக்கிறேன். என்னோட பேக்கை மட்டும் காணுங்க, எங்கன்னு தெரியல. அது வந்துருச்சு. ஓகேங்க, இலங்கைக்கு வந்தாச்சு. இப்போ முதல்ல வெளியில் போயிட்டு காசு எடுக்கணும். இலங்கை நோட்டு என் கையில் ₹1 கூட இல்லை. இந்த டெர்மினலுக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். ஆனால் வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வரதுக்காக வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நானே இந்த டெர்மினலுக்குள்ளேருந்து வெளியே வருவேன்னு நினைக்கலங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம கொழும்புக்கு போகிறதுக்கு பஸ்ஸு பிடிக்கணும். நான் டாக்ஸிலலாம் போனோம்னா பயங்கரமாக காசு கேட்பாங்க. இங்கேருந்து பஸ்ஸு இருக்கும் அடிக்கடி. அது எங்கே இருக்குன்னு தெரியல. இருங்க கண்டுபிடிச்சிட்டு இப்படி ஏறலாம் சீக்கிரமாக. அரோகரா. இலங்கையில் மழை, காத்மண்டுவில் வெயில் அடிச்சிட்டு இருக்குது. அப்படி இங்கே எவ்வளோ மழைங்க. இப்போ பிக்னியில் ஆட்டோ புக் பண்ணியிருக்கிறேன் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து கொழும்பு நோக்கி கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வேறு ஒரு பயங்கரமான நாட்டில் இருப்பேன். இன்னொரு 2-3 நாள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.